வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய கடற்கரை நகர், அதாவது திருச்செந்தூர், அங்கே இருக்கிற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுடைய ரகசியங்களையும் அதில் இருக்க அதிசய வரலாறுகளை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா கடைசி வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளில் 2வது படை வீடு தான் திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் கோயில் மட்டும்தான் கடற்கரைக்கு அருகில் இருக்குது. மற்ற 5 கோயிலுமே மலை கோயில்கள் தான். இந்த கோயில் சங்ககால இலக்கியங்களையும் சிலப்பதிகாரங்களையும் இந்த கோயிலை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இந்த கோயில் 2000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையானதுன்னு சொல்லியிருக்காங்க. சூரபத்மனை கொன்ற பிறகு முருகப்பெருமான் சிவபூஜை செய்கிற கோலத்தில் தான் இங்கே நமக்கு காட்சி தராரு. அதுக்கப்புறம் வியாழ பகவான் விஸ்வகர்மாவின் உதவியோட இந்த கோயிலை கட்டி கொடுக்குறாரு. கோயில் ஆரம்பத்தில் ஜெயந்திபுரம்னே எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து செந்தில்நாதர் அப்படிங்கிற பேரும் இருந்திருக்கு. இறுதியில் கடைசியாக இப்போ நம்ம வழக்கத்தில் இருக்கிறது திருச்செந்தூர்ன்ற 1648ஆம் ஆண்டு காலத்தில் டச்சுக்காரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கோயிலில் இருக்கிற சிலையை திருடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க திருடி கடலில் கொண்டு போயிட்டுருக்கிறப்போ ஒரு பெரிய புயல் ஏற்பட்டிருக்கு. அந்த புயலுக்கு பயந்து டச்சுக்காரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடவுள் மேலே அச்சப்பட்டு அந்த சிலையை கிழக்கான ஒரு மணலில் வீசிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் முருகன் பெருமான் ஒருவருடைய கனவுல போய் அவர் அங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டலை காட்டுறாரு. அது எப்படின்னா, எலுமிச்சை மற்றும் கருடன் வட்டம் போட்டு கனவுல காட்டுறாரு. அப்படி காட்டினதுக்கப்புறம் 1653ஆம் ஆண்டு கோயிலுக்கு மீண்டும் சிலையை எடுத்துகிட்டு வந்து குடமுழக்கு செய்கிறாங்க. கோவிலுடைய அமைப்பு ஓம் வடிவத்தில் இருக்குது. பிள்ளையார், வள்ளி தெய்வானை, திருமால் சன்னதி சேர்ந்து ஓம் அப்படிங்கிற எழுத்தினை உருவாக்குன வகையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கோயிலில் பஞ்சலிங்கம் அப்படிங்கிற 5 சக்தி சின்னங்கள் இருக்குது. மேலும் 2 மூலவர்களாக முருகனும் சண்முகர் உற்சவர்களும் தனித்தனியாக இருக்காங்க. சூரகாரத்துக்கு பிறகு முருகன் வேலால் கடலில் தண்ணீரை வரவழைத்தார். சூரசம்ஹாரத்துக்கு பிறகு முருகன் வேலால் கடல்லிருந்து தண்ணீரை வரவழைக்கிறார். அந்த தண்ணீருக்கு நாளிக்கிணறு அப்படிங்கிற பேர். அந்த நீர் எப்படி இருக்குன்னா, உப்பில்லாமல் குடிக்கிறதுக்கான தண்ணியாக இருக்குது. அடுத்து திருச்செந்தூர் கோயிலில் நடக்கிற பூஜைகள் சடங்குகளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கங்கை பூஜை. உச்சகால பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா பாலும் அன்னமும் கொண்டு போய் கடலில் கரைச்சி ஒரு மரியாதை மாதிரி செய்கிறாங்க. அடுத்து திருக்கல்யாணம். கந்த சஷ்டியோட அடுத்த மறுநாள் அன்னைக்கு முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் செஞ்சு வச்சு அவங்க 2 பேர்த்தையும் ஊஞ்சலில் வச்சு சேவை செய்கிறாங்க. 2025ஆம் ஆண்டில் கோயிலில் பராமரிப்பும் கும்பாபிஷேகமும் நடந்தது. இதுக்காக திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் இடையே சிறப்பு ரயில்களும் பேருந்துகளும் இயக்கப்பட்டுச்சு. இது பக்தர்களுக்கு தரிசனம் செய்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருந்துச்சு. திருச்செந்தூர் ஸ்தலத்தில் ஆழமான வரலாறும் அதிசயங்களும் நிறையவே இருக்குது. இது ஒரு சிறப்பு தலம். இந்த தலம் நமக்கு விசேஷத்தை கொடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களான முருக பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.